எவன் என் தலைவனுக்கு வந்துட்டு செய்வனம் வச்சான்னு தெரில. இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு படுமொக்கே ஆடிட்டு இருக்காப்புல. கிரிக்கெட்டே விளையாட தெரியாம ஆடிட்டு இருக்காப்புல. யார் ப்ரோன்னு கேட்டால் ஃபில் சால்ட்டு. எங்கள் அண்ணையா வந்துட்டு ஆர்சிபி இருக்கும் போது அப்படி ஆடினாரு. அடி மானாவாரியாக கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு கிரிக்கெட்டே ஆட தெரியாத அளவுக்கு ஆடிட்டு இருக்காருன்னா இருக்கு. செய்வோனா எவனோ வச்சது வந்துட்டு இருக்கு. எடுக்கிறேன், கண்டிப்பான முறையில் எடுத்து தீர்றேன் நண்பர்களே. கண்டிப்பான முறையில் அண்ணாத்தை வந்துட்டு இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக செமிஃபைனல்ஸில் வந்துட்டு ஒரு பேட்டிங்னா என்னன்னு அப்போ காம்பாப்ல நம்புகிறேன் கண்டிப்பான முறையில். ஏன்னு கேட்டால் இப்பயே வந்துட்டு பூரா வந்துட்டு இந்தியன் டீம் இங்கிலாந்து டீமில் வந்துட்டு உட்கார வச்சலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? ஃபில் சால்ட்டை. ஏன்னா அண்ணனுக்கு வந்துட்டு விளையாட தெரிலன்னு சொல்லிட்டு இன்னும் எதிர்பார்க்காம இருக்காங்க. அண்ணன் வந்துட்டு எப்படி ஒரு பேட்ஸ்மேனு அடி ஆரம்பிச்சாரா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தொக்கு போட்டு விளையாடுறதுலாம் நம்ம தலைவனுக்கு பிடிக்காது. அடித்தா வந்துட்டு வா அடி நின்னா நின்று அப்படின்ற மாதிரி தான் பேட்டிங்கே ஆடுவாப்புல. சும்மா அந்த தடவிட்டுக்கு ஆடுற மாதிரிலாம் பிடிக்காது. நம்ம ஊர் அபிஷேக் சர்மா மாதிரி. ஆனால் கம்பேர் பண்ணுறது தப்பு தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு நல்ல பேட்ஸ்மேனு ஃபார்முக்கு வந்தாருன்னா முடிஞ்ச நண்பர்களை கன்ஃபார்மான முறையில் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஃபார்மில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிங்க. இல்லாட்டி வந்துட்டு செமிஃபைனலில் வந்துட்டு அடி விழுகிறது வந்துட்டு எவனாலையும் வந்துட்டு தடுக்க முடியாது.